Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எலிமினேஷன் பேன் இந்த ரெண்டு வார்த்தையும் நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. எலிமினேஷன்னா என்ன, எந்த ரவுண்டுக்கு அப்ளிகபிள், பேன் பண்ணுறதுனா என்ன, அது எந்த ரவுண்டுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ப்ரெசன்டேஷனோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எலிமினேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. அதில் ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுது 3rd ரவுண்டில். ஃபஸ்ட் ரவுண்ட் சொல்ல, செகண்ட் ரவுண்ட் சொல்ல, 3rd ரவுண்டு தான் நான் சொல்கிறேன். எலிமினேஷனுங்கிறது 3rd ரவுண்டுக்கு மட்டுமே பொருந்தும். 3rd ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண ஒரு கல்லூரியிலேருந்து ஒன்று உங்களுக்கு அலாட் ஆகுது. அப்படி அலாட்மெண்ட் ஆன கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, 4th ரவுண்ட்லேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணப்படுவீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடாக இருந்தால் ஒரு படி மேலே போய் 4th ரவுண்ட்லேருந்து எலிமினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைன் எடுத்துப்பாங்க. அண்ட் யூ ஹாவ் டு பே டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் 10 lakh ரூபீங்க. மறந்துடாதீங்க, இது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட ரூல்ஸில் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அண்ட் எம்சிசி கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் 3rd ரவுண்டில் சீட் அலாட் ஆனிச்சு. ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்க, சீட் அலாட் ஆனிச்சு. அலாட்டான சீட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணனா 4th ரவுண்ட்லேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணப்பட்டு உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனாக இருந்தால் நீங்கள் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்சம் கட்டணும். ஆல் இண்டியாவுக்கு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு கொடுக்கல. ஓகே, அடுத்து 3rd ரவுண்டில் அப்கிரேட் ஆகிருக்கு. அது என்ன சார் அப்கிரேடேஷன்? 3rd ரவுண்டில் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஆல்ரெடி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க. 3rd ரவுண்டில் எடுத்துக்காட்டுக்கு செகண்ட் ரவுண்டில் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோமே. 3rd ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணி திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்கள் திண்டுக்கல்லில் போய் என்ன பண்ணுவீங்க, எனக்கு திருநெல்வேலி அப்கிரேடேஷன் கிடச்சிருச்சு, என்னோடய சர்டிஃபிகேட்லாம் திருப்பி கொடுங்க, நான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். திண்டுக்கல்லில் எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படியே வச்சுட்டு வீட்லேயே இருந்துருவோம், திருநெல்வேலியில் போய் ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் 4th ரவுண்ட்லேருந்து எலிமினேட் பண்ணப்படுவீங்க. 4th ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்பயும் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ஃபைனாக பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதுதான் இங்கே நான் அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து ஃபார் தமிழ்நாடு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 3rd ரவுண்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேன்னா என்ன? இது ரவுண்ட் 4க்கு மட்டுமே பொருந்தும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், அதே போல் பாண்டிச்சேரி மெடிக்கல் செலெக்ஷன், சென்டாக் புதுச்சேரி, இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் இதை பற்றி மென்ஷன் பண்ணலை. சரி, பேன் பண்ணுறதுனா என்ன? நான் 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி எனக்கு சீட் அலாட் ஆகுதுன்னா, அலாட் ஆன காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்னால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணது நான், எனக்கு ஒரு காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணதுலேருந்து அலாட் பண்ணுறாங்க, அதில் போய் நான் ஜாயின் பண்ணலைன்னு 4th ரவுண்டில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1 இயருக்கு பேன் பண்ணிடுவாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில். எம்சிசியில் அதை பற்றி அவங்க கொடுக்கல. நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்து பாருங்கள், எங்கேயுமே அவங்க 1 இயர் பேன் பற்றி கொடுக்கல. பட் நீங்கள் 4th ரவுண்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்ச ரூபாய், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். அடுத்த வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. எந்த காலேஜ் கிடச்சா ஜாயின் பண்ணுவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், எந்த ரவுண்டாக இருந்தாலும். இந்த எலிமினேஷன் பேன் ஆகிறது, 1 இயர் பேன் பண்ணுறாங்க, இந்த ஒரே தேவை இருக்காது. இருந்தாலும் திருப்பி சொல்லிடுறேன், எலிமினேஷனுங்கிறது 3rd ரவுண்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். 3rd ரவுண்டில் சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னா எலிமினேட் பண்ணிடுவாங்க 4th ரவுண்டுக்கு. 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சி சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நெக்ஸ்ட் 1 இயர் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேருந்து உங்களை பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலிமினேஷன்னா என்ன, பேன் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்.